எந்த ஆளா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருக்கட்டு, ஸ்டாலினா இருக்கட்டு, இல்ல பிரதமராவே இருக்கட்டு, அத்தனை கட்டத்திலையும் தாண்டி நம்ம சிம்மப்பெறை எழும்பி நிற்குங்கிறது சிறிது மாற்றம் இல்லை. நம்ம நடத்தினது நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு தேசிய அளவுக்கு இன்னைக்கு எதிரொலிச்சிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சிம்மப்பெறை நடத்தின விழா தேசிய அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு. நம்ம போல நம்மளுக்கு தான் தெரியல, யானை போல யானைக்கு தெரியல. அதனால யானை பாகனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி சிம்மப்பெருடைய பலம் எதிராளிக்கு தெரியுது, அடுத்த அரசியல் கட்சிக்கு தெரியுது, அத்தனையும் தெரியுது. சொன்னாங்கல்ல இன்னைக்கு இளைஞர் தலைவர் சொன்னார்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர் அன்னைக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கட்டாய சீட்டை ஒதுக்கியிருப்பாங்க. ஆனா அவங்க சீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம உடனே நம்ம ஏற்க மாட்டோம். கொடுத்திருந்தா கூட நான் நிற்க மாட்டேன். நம்ம சமுதாயத்துல யார் நிக்கிறீங்க? சசி நிக்கிறீங்களா, முத்தனை நிக்கிறீங்களா, கோபாலன் நிக்கிறீங்களா, யார் நிக்கிறீங்க? அவங்களதான் நான் கை காட்டுவேன். எனக்கு அந்த அற்ப ஆசை கிடையாது. ஏன்னா எனக்கு என் சமுதாயம் நல்லா இருக்கணும். இதுக்காக தான் நான் அத்தனையும் நான் இழந்திருக்கேன். சமுதாயத்துக்கு இழந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அத்தனையும் நான் இழந்து நிற்கிறேன், இழந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு தொல்லைகள் அத்தனையும் கடந்து வந்துகிட்டு இருக்கேன், எவ்வளவு மிரட்டல்கள், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லதில்லை. அத்தனை மிரட்டல்கள் சந்திச்சிருக்கேன், சாதாரண இல்லை. மிரட்டல் வந்துச்சு, கொலை மிரட்டல்லாம் வந்தது, அதனையும் கடந்திருக்கேன். எங்க சமுதாய பணி நாங்க செய்யறோம். சமுதாயத்தில் பிறந்த அடையாளத்தை எப்படியா யாரையா மாற்ற முடியும்? யாரோ ஒரு ஆள் நம்ம ஆட்களே இதை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவர் வளர்ந்துட்டு வர்றாரு, இவருடைய வளர்ச்சி எங்களுக்கெல்லாம் பின்னாடி பாதிப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம ஆட்களே அதை தூண்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் கடந்து வந்து நிற்கிறோம், சாதாரண இல்லை. சமுதாய பணி செய்யறோம்னா ஏதோ தலைவரா இருக்காரு, ஏதோ உட்கார்ந்துட்டு சேர்ல இருக்காரு, ஏதோ பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காரு, ரூபா கொடுத்துட்டு இருக்காரு, தொழில் பண்றாரு, மசாலா வியாபாரம் பண்றாரு. நோ, மிகப்பெரிய தொல்லையை நம்ம சந்திக்கிறோம் தலைவர்னா. அதாவது சுமையான சுகம், நல்லா கேட்டுடுங்க, சுகமான சுமை இல்லை, சுமையான சுகம். அதை தான் நம்ம ஒரு பொறுப்புல இருக்கிறவங்கள நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கடந்து நம்ம வரணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து நீங்களாம் இருக்கீங்கிற பலத்துல எனக்கு அந்த இது சுமையானது சுகமான சுமையா தெரியுது. நீங்களாம் இருக்கிறதுனால சுமையான சுகம். நீங்களாம் இருக்கிறீங்க, பேரை நிர்வாகிகள் இருக்கிறீங்க, பேரை அமைப்பு இருக்கு, நம்ம பொறுப்பாளர் இருக்காங்க, அதனால சுமையான சுகம்லாம் போய் சுகமான சுமையா மாறி இருக்கு. சிம்மப்பெறைக்கு என்னைக்கு நாம களங்காணுவோம், கலங்க வர விட மாட்டேன்னு சொல்லி இந்த நேரம் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். இந்த மாநாடு